மட்டை ரொட்டி நல்லா இருக்குமா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் மீன் வேணும், நம்ம எடுக்கலாமா? ஹாய் காய்ஸ், மற்றும் ஒரு காயோட சந்தியில் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தோம்னா மட்டக்களத்தில் உள்ள தும்மங்கனி அந்த குளத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு இந்த குளம் மிகவும் அழகாக இருக்குது. நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க. அதே டைம் இந்த குளத்துக்கு ஓய்வு நேரங்களில் நம்ம வந்து தங்கலாம். அதே டைம் நமக்கு குடும்பத்தோட ஃபேமிலியாக ஏதாவது பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நிறைய ஃபன் பண்ணலாம். ஸோ பொடியல் கூடலாம் வந்து இந்த இடத்துக்கு வரலாம். இந்த குளத்தில் நிறைய முதலியார் இருக்குதான் சொல்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் பார்க்குறது தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ காலையை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். வாங்க வீடியோ கொடுப்போம். ஓகே, வாங்க பார்க்கலாம் தும்மங்கனி குளத்தை. சுவாரஸ்யமான இடங்கள், அதாவது என்னென்ன இருக்குது, முதல்ல இருக்குதா இல்லை மலைகள் இருக்குதா, என்னென்ன இருக்குன்றதை இந்த காலையில் காண்பிக்க இருக்கேன். ஸோ வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மலைகள் சூழ்ந்த காடுகளும் நிறைய இடங்கள் இருக்குது. மற்றது அங்கால குளம் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா விளங்கும் நிறைய மலைகளும் அங்கால காடு ஃபுல்லாக எல்லாமே காடு. ஆனால் வந்து அங்கேயே சரி இங்கே வந்து நீங்கள் ஃபன் பண்ணலாம், சமைச்சு சாப்பிடலாம். சமைச்சு சாப்பிடக்கூடிய சிறந்த ஒரு இடத்தை நான் இன்றைக்கு காலையில் காண்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அப்படின்னால பேக்ரவுண்டில் நம்மளோட தம்பிக்காரன் வரான். கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கான் பொடியன். தும்மங்கனி குளத்தை காட்டினான்னு சொல்லி. ஸோ அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இந்த இடத்தை காட்டுவோம். மற்றது மக்களுக்கும் இந்த தும்மங்கனி குளத்தை காட்டலாம் வந்து இருக்கிறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மலை, அதே இதில் ஆப்போசிட் சைடில் குளம் செம்மையாக இருக்குது. பேக்ரவுண்ட் பாருங்க, அங்கே பேக்ரவுண்டில் ஏதோ பற்ற வச்சுருக்காங்க. அங்கே முன்னுக்கு ஒரு அண்ணா, நம்மளுக்கு பின்னால் ஒரு அண்ணா மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறார். இந்த ரோட் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஃபுல்லாக நம்மளே போகிறோம். ஏன்னா ஃபுல்லாகவே ஏடு சைடு எல்லாமே பார்த்து ரசிக்க போகிறோம். மக்களுக்கும் இதை பற்றி தெரிவிக்க போகிறோம். அருமையான இடம். அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க. தோணியில் கூட மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க. தான் நிற்கிறான் எங்கள் தம்பி. அதான் நிற்கிறான் பாருங்க, தம்பி நிற்கிறான். எங்கேயால மீன் பிடிக்கிறான்னு நினைக்கிறான். கிளைமேட் சரியா நல்லா இல்லை, மழை வர மாதிரி இருக்குது. சமைச்சு சாப்பிடக்கூடிய சிறந்த ஒரு இடம் இந்த தும்மங்கனி குளம். நிறைய தடவை நான் வந்திருக்கேன், ஆனால் வீடியோ எடுத்து மக்களுக்கு காட்டலை. இந்த தரம் இதை காட்டணுமென்ற ஒரு நோக்கத்துக்காக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஐயா மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறேன். ஸோ அவர்களுக்கு இந்த குளத்தை பற்றி மற்றது இந்த ஊரை பற்றியும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஸோ வாங்க. வணக்கம் ஐயா. எந்த மாதிரி மீன்ல படுதா? என்னன்னு காத்துல அடிபடும். இது என்ன மாதிரி முதலியல் என்ன மாதிரி எங்க குட்டி? ஓ
அந்த ஒரு நிச்சயமா இருக்கு. ஆமாம். அது பக்கத்தில் வர சரக்கு 2 வருது. அது சரி. ஓ, ஏதோ ஒன்று வரப்ப தெரிகிற மாதிரி இருக்கு. இப்போ அது நம்ம புத்தியில எடுத்து வருது கரையில் வருது, இந்தியாவில் தண்ணியில் வருது. இங்கே பலாண்டு வருது. என்னண்டு பலாண்டு வருது. ஓ, எப்படி தெரியும்? எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி தெரியும்? பலாண்டு அந்த ஞாபகம் இருக்கு. ரெண்டு ஞாபகம் இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் மீன் வேணும், என்னம்மா எடுக்கலாமா? 2 மணி நேரம் இப்போ வந்தோம். ஆ, சரி. என்ன சோனி வர்றாங்க இங்கே? ஆ, அங்கால என்ன பார்க்கலாம்? அங்கால இதெல்லாம் நடந்து போகலாம் தானே? என்ன வாங்க மாட்டேங்குது. ஆ, சரி, பார்த்துட்டு வருவோம். சரி, அப்படி அங்காலையும் போயிட்டு வருவோம். ரோட் மாதிரி இருக்குது, ஸோ அதையும் பார்த்துட்டு வருவோம். அழகாக நீங்க அப்படி நடந்து வா. ஸோ இங்காலையும் பார்ப்போம். இங்கால முதல்ல இருக்கா இல்லை என்னென்ன குளிக்கலாம். ஆனா செமையா காத்து அடிக்குது இந்த டைம்ல. அதாவது ஈவினிங் இப்ப 4 மணி 4:30 ஆகுதுங்க. இப்போ கொஞ்சம் நல்ல காத்து அடிக்குது, நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்து ஃபன் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த தான் கொள்ளலாம். தாமரையில அப்படி விருப்பம் வேண்டாம் நீங்கள் வரைச்சு கொள்ளலாம். மற்றது தாமரை பூவும் இருக்குது, வெள்ளை கலரில் தாமரை பூவும் இருக்குது. ரெண்டு அங்கே பார்த்தீங்கன்னா தாமரை பூ இருக்குது, அதாவது வெள்ளை தாமரை பூ இருக்குது. மற்றது வாங்க பார்ப்போம். 2 அண்ணாமார் போய் கொண்டு
பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு ஒன்று வந்துருக்கோம், ரொட்டியும் வடையும் கொண்டு வந்திருக்கோம். அது நேச்சுரலான இடத்துல வச்சு இந்த வடை ரொட்டி கொண்டு வேண்டி சாப்பிடுவோம். நானும் தம்பியும் தான் 2 இதெல்லாம் வந்திருக்கிறோம். ஸோ பாருங்கள், ரொட்டி மட்டக்களப்பு ரொட்டி நல்லா இருக்குமா? செம்மையாக இருக்குது. தண்ணி போகும் தானே குள நிறையும்டா. முழுமையாக பார்த்துருப்பீங்க, இந்த எல்லா வீடியோவையும் பார்த்துருப்பீங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஃபீட்பேக்கை. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாங்கிக்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ST இது வெற்றிக்குள்ளே பெறணும்.